ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ரின்னை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட், அதாவது ஜூனியர் பைலட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்தில் பார்த்தா சீனியர் பைலட் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நம்மளோட டீம் கண்டிப்பாக ஒன்று செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தான் சைனாவில் இருக்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பைலட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவளோட ஒரே ஏம் அவள் எப்படியாச்சும் பைலட் ஆகணும் அப்படின்னு. ஸோ இப்போ அதை அச்சீவ் பண்ணிட்டா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சீனியர் பைலட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிருது. இப்போ ஃபுல் கண்ட்ரோல் நம்ம ஹீரோயின் கிட்ட. அவள் தான் இந்த பிளைனை வந்துட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும், அவள் தான் ஸ்மூத்தாக லேண்ட் பண்ண வைக்கணும், பேசஞ்சர்ஸை காப்பாற்றணும். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ அப்போது பார்த்தா ஏர் கண்ட்ரோல் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமில் இருந்து நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ஜுன் தான் காண்டாக்ட் பண்ணுறான். ஸோ அந்த ஏர் கண்ட்ரோல் டிராஃபிக் ஆஃபீஸர், அதாவது அவன் தான் அங்கே ஹெட் மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ ஜுன் வந்து ஹீரோயின் கிட்ட கரெக்டான டைரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ எப்படியோ அந்த பிளேனை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணிடுறாங்க. எல்லா பேசஞ்சர்ஸுமே ரொம்ப சேஃபாகவும் இருக்காங்க. இந்த சீனியரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் சென்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஸோ அந்த வழியில் பார்த்தா அவள் ஜுன்னை மீட் பண்ணுறா. அப்போ அவள் சொல்கிறா, இன்றைக்கி ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பிளேனை நான் வந்து சேஃபாக லேண்ட் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், நான் தான் ஜுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் திடீர்னு முழிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தீங்க, ஸோ உங்கள் வாய்ஸ் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்ஸி வந்துடுச்சு, இப்போ நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஜூன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், எப்படிடா இப்படி தெரியாத மாதிரி நடிக்கிற அந்த பொண்ணு அப்படின்னும் போது ஜூன் சொல்கிறான், எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு அவளை தெரியாது, அவளுக்கு என்ன தெரியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், 1000 தான் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணன்னு தெரியாதா என்ன, இப்போ உனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பாரில் தான் இருக்கா. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, நான் கேபின் க்ரூவில் வந்துட்டு ஒரு பெரிய மெம்பராக இருக்க மாதிரி நீ வந்துட்டு ஒரு பைலட் ஆகிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், இங்கே எந்த டேபிளுமே ஃப்ரீயாக இல்லை, ஸோ நாங்கள் உங்ககிட்ட இருக்க டேபிளை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. ஸோ 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணியிருந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒருத்தர் தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. அப்போது அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், நீங்கள் தானே சேஃபாக அந்த பிளேனை லேண்ட் பண்ணீங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது ஜூன் இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது, அவருக்கு தான் என் மேலே ரொம்ப பாசம்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த பிளேனை ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு வெறும்னே சர்க்காஸ்டிக்காக பேசுகிறா. ஸோ அதனால ஜூன் ரொம்ப கோவப்பட்டுட்டு, நான் ஒன்றும் உனக்காண்டிலாம் பண்ணல, அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு அவன் கோவப்பட்டு அங்கேருந்து போயிட்டான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அவகிட்ட, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இந்த ஜூன் வந்துட்டு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே, இன்னுமே நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின், இன்னும்லாம் நான் அவளை லவ் பண்ணல, நான் அவன் லைஃப்பில் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு காலேஜ் படிக்க டைமில் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப லவ் பண்ணியிருந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சிங்கிள் பேரண்ட் தான். அவங்க அப்பா வந்துட்டு இன்னொரு ஸ்டெப் மாம் வச்சுக்கிட்டு ஹீரோயினோட அம்மாவை துரத்தி விட்டுட்டாரு. ஸோ அவங்க அம்மா தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹைஸ்கூல் முடிச்சோடனே தனியாக கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஃபேமிலி கொஞ்சம் லோ ஸ்டேட்டஸ்னே சொல்லலாம். ஸோ அப்போது ஜுன்னோட அப்பா நம்ம ஹீரோயினை தனியாக மீட் பண்ணி, உனக்கும் என்னோட பையனுக்கும் செட் ஆகாது, நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு உனக்கு தெரியும்ல, ஸோ அவனை நான் யூஎஸ்க்கு படிக்க அனுப்ப போகிறேன், அவன் படித்து வந்தோடனே நான் இங்கே ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு மேரேஜ் பண்ணிடுவேன், எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான மாதிரி. ஸோ நீ வந்து அவனை விட்டுட்டு போ, அதுக்கு பதிலாக கனடாவில் ட்ரைனிங் கேம்ப் போட்டிருக்காங்க இந்த பைலட் சம்மந்தமாக, அதுக்கு நான் ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை மீறி என்ன பண்ண முடியும், அந்த ஏஜில் அவளால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஸ்டேட்டஸை வச்சு இப்படி பார்ஷாலிட்டி பார்க்குறது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் அவள் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிரேக்கப் பண்ணியிருந்திருக்கா. அவன் நான் கனடாக்கெலாம் போகலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னோடனே அவன் ஃப்ரெண்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் சண்டை வந்தெல்லாம் இப்படி பிரிஞ்சு போகலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவள் அங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவள் கிளம்பி போகும்போது வெளியில் பார்த்தா அவள் காரில் வந்து ஸ்க்ராச்சஸாக இருக்குது. ஸோ பார்த்தாங்க நம்ம ஹீரோ நிற்கிறேன். அப்போ ஹீரோயின் வந்து என்னோட காரை இப்படி யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அது யார் பண்ணான்னு தெரியாது, பட் அந்த
அந்த நம்பர் பிளேட் என்கிட்ட இதுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோ உனக்கு வேணும்னா நீ என் கூட வீசாட்டில் ஆட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அந்த வீசாட்டில் ஆட் ஆகிக்கிறா. பிகாஸ் அவளுக்கு இந்த காரை அடித்தவங்க கிட்டேருந்து காம்பன்சேஷன் வேணும், அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சீனியரை போய் மீட் பண்ணுறதுக்கு போகிறா. அவர் இப்போ ஓகேவாக தான் இருக்காரு. அவர் நம்ம ஹீரோயினை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அன்னைக்கு நீ மட்டும் தனியாக ட்ரைவ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் வந்துட்டு அவன் தான் உன்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் எப்படியோ அந்த பிளெயினை சேஃபாக லேண்ட் பண்ண வச்சுருக்கான். ஸோ அவன் வேகமாக டேபிள் விட்டு டேபிள் மாறும் போது அவனுக்கு கையில் கீறி அவனுக்கு அடியுமே பட்டுச்சான். என்னை இப்போ தான் வந்து பார்த்துட்டு போனான், பக்கத்து ரூமில் தான் இருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அவன் இன்னுமே ஹீரோயினை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த லவ்லாம் குறையவே இல்லை. 5 years ஆகியும் எப்போவுமே நம்ம ஹீரோ பற்றி தான் அவளுமே நினச்சிட்டே இருக்கா. ஸோ பக்கத்து ரூமில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் போய் நின்று பார்க்குறா. அப்போது நர்ஸ் வந்துட்டு பாதி கட்டு போட்டுட்டு இருக்கும் போது டாக்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனுக்கு மீது கட்டு போட்டுட்டு நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோமே இவ்வளோ நீங்கள் தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து தூங்கி எழுந்திருக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது ஒரு அஃபிஷியல் கிட்ட இருந்து. ஸோ அவர் சொல்கிறாரு, நாங்கள் உங்களை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறோம், இதுக்கப்புறம் நீங்களுமே ஒரு பைலட், நீங்களுமே அப்பப்போ பிளைனை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பைலட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவள் அன்னைக்கு போயிட்டு ஒரு சீனியர் ஸ்டாஃப்க்கு ஈக்குவலாக அவளுமே பிளைன்லலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஈவினிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரா. ஸோ அங்கே பார்த்தா ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அந்த பூனைக்குட்டி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவள் வீட்டுக்கு கொண்டு போயிடுறா. ஸோ வெளியில் திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோ இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வீடு கிடச்சிச்சு. ஸோ அதனால நான் இங்கே ரெண்ட்டுக்கு வந்துட்டேன், உனக்கு ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கேன். நீ இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் வரல, பட் இங்கே இருந்தால் கொஞ்சம் ஒர்க்குக்கு வேகமாக போகலாமே தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயின்மே ஓ அப்படியா, இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததில்ல அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறா, என்னோட பூனைக்குட்டியை காணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து அதை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது அவன் ரொம்பவே தேங்க்யூ, என்னோட கேட்டை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வருது, சூதின்ற ஒரு பொண்ணுக்கிட்டே இருந்து அவளோட கோலிக். அவள் வந்து சொல்கிறா, நாளைக்கு என்னோட வெட்டிங்க்கு கண்டிப்பாக நீ வந்துடணும், நீ வராமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ சூசியோட மேரேஜ்க்கு போடியா, நானும் போகிறேன், நம்ம 2 பேரும் நாளைக்கு சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவள் மார்னிங் ஒரு தடவை ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த வெட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வெளியில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவடனே நம்ம ஹீரோயின் வந்து அது கண்டிப்பாக ஜூனோட புது கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. ஸோ அவள் அங்கேருந்து போயிடுறா. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். நம்ம ஹீரோயின் வந்து லவ் பண்ண டைம்லலாம் நம்ம ஹீரோவோட தங்கச்சியை பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி அவங்க அப்பாவும் இவனும் மட்டும்தான் இங்கே இருந்திருக்காங்க, அவங்க அம்மாவும் அவங்களோட தங்கச்சியும் வந்து அப்ராடில் தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த பொண்ணோட பேர் ஜெனி. அவள் சொல்கிறா, அப்பா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காது அவருக்கு அவ்வளோ பிடிக்கல, பட் இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டிருந்தா விட்டுருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஜூன்னுமே சரி ஓகே நான் இப்போதைக்கு அவரை மீட் பண்ண முடியாது, பட் வேகமாகவே வந்து மீட் பண்ணுறேன், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வெளியில் போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அதை திரும்ப பார்க்கும்போது ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ ரெடி ஆகிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு. எதுவுமே பேசாமல் இருக்கும்போது அவள் அங்கே இருந்துமே போயிடுறா. அப்போது ஜெனி கேட்குறா, எனக்கு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவனோட எக்ஸ் தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜுன்னுமே ஆமாம் அதை பற்றி உனக்கு என்ன கவலை, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து ஹீரோயினோட டோரை நாக் பண்ணால் ஹீரோயின் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறா. அவன் மொபைல் எடுத்து செக் பண்ணால் ஹீரோயின் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கா, நான் சூசியோட வெட்டிங்க்கு முன்னாடி போகிறேன், உனக்கு நிறைய ஒர்க் லோடு இருக்குன்னு நினைக்கிறேன், அதை முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறமா அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே வெட்டிங்கில் காட்டுறாங்க, ஒரு பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறா, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது, ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் வேறு யார்கிட்டே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வெட்டிங்லாம் முடிஞ்சிருது. சூசி சொல்கிறா, அடுத்து யாருக்கு வெட்டிங் வேவா நடக்கணுமோ வாங்க, நான் என்னோட பொக்கேவை தூக்கி போடுறேன், யார் பிடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ போய் நிற்கிறான். ஸோ அவன் கரெக்டாக அந்த பொக்கேவையும் பிடிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருக்கும்போது அவகிட்ட போய் அந்த ஃப்ளார் பொக்கேவை கொடுத்துட்டு
வந்துட்டு நான் இப்போவுமே உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நீ ஓகே சொல்லு, அதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை எதுக்கு பிரேக்கப் பண்ண, அதுக்கு ரீசன் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இருக்கா. உடனே அவனுக்கு ரொம்ப சோகமாகிடுது. அந்த பார்ட்டி முடியும் போது அவன் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறான். ஸோ அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியோ அவனை தூங்கவுமே வச்சிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து அவனோட வீட்டில் தான் போய் ஹீரோவை தூங்க வச்சுருந்துருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு ரிலேட்டடாக கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட வீட்டில் இருக்குது, ஈவினிங் வந்து என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஈவினிங் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட பூனை கூட விளாண்டுட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னோட கேட் கூட விளையாடிட்டே இருக்க, ஒருவேளை அந்த கேட் ரூபத்தில் நான் உனக்கு தெரியறேனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு கேட்னா பிடிக்கும் அவ்வளோதான், நீ வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ உனக்கு டாக்குமெண்ட் வேணும்ல, என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து வேமா நீங்கள் டாக்குமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெடி வந்துடுவாள் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வருது. அவன் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறா அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோ நீ ஜெலஸியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா என்ன, ஜெனி ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவள் என்னோட சிஸ்டர், உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்ராட்ல இருந்தாலே அவ தான் அது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சமாளிக்கிறா. நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், எனக்கு ஒன்றும் ஜெலசினஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நேற்று ட்ரிங்க் பண்ணி நான் உங்ககிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டேன்னா என்ன சாரி கேட்குறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து பிளேனில் இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா பக்கத்தில் சுப்பீரியராக இருக்க ஒரு ஆள், அவர் தான் அந்த பைலட்ஸுக்கே ஹெட்டு மாதிரி, அவரோட பேர் வேங். அவரும் நம்ம ஹீரோயின் தான் அந்த பிளேனை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா கிளைமேட் ரொம்ப மோசமாகிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கமெண்ட் கொடுக்குறான். பட் அந்த வேங் வந்துட்டு நீ சொல்லிலாம் நான் கேட்க முடியுமா, உன்னை விட சீனியர் நான் போகிற டைரக்ஷனில் தான் போவேன் அப்படின்னு சண்டை போடுறாரு. அப்போது ஜுன் வந்துட்டு அவர் கூட சண்டை போட விருப்பப்படல. அவன் சொல்கிறான் இப்போது நீங்கள் பெருசா நான் பெருசான்றது முக்கியம் கிடையாது, உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ஸுமே தெரியாது, நான் தான் இங்கேருந்து உங்களை கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ உங்களோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுருங்க, பேசஞ்சர்ஸ் தான் நமக்கு முக்கியம், நம்ம பிளேனை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் எப்படியோ பிளேனையுமே சேஃபாக லேண்ட் பண்ணிடுறாங்க. அங்கே பைலட்ஸ் எல்லோரும் இருக்கும் போது அந்த வேங் வந்துட்டு ஜுன்னை ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் ஒரு அஃபிஷியலாக அந்த மாதிரி பேசக்கூடாது, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான மேன், நீங்கள் எப்படி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னும் போது அந்த வேங் வந்துட்டு அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே, அந்த விஷயம் எனக்கு தெரியும், அதனால தான் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா, அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவள் பண்ணது கரெக்டுன்னு தோணுது, இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் நம்ம சீனியர்கிட்ட வாய் விட்டுட்டோமோ, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ வீட்டில் காட்டுறாங்க, அவளை மீட் பண்ணுறதுக்கு அங்கே சென் வந்திருக்கான். சென் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கொலிக் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஆக்சுவலி சீக்ரெட்டாக ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இல்லை, பிகாஸ் அவள் தான் இப்போ வரைக்குமே ஜுன்னை லவ் பண்ணிட்டு இருக்காள். அதனால தான் அந்த சென் வந்து அங்கே வந்திருக்கான். ஹீரோயின் வந்து அவனை வீட்டுக்கிட்ட வச்சு பேசுவதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே எல்லாருமே சேர்ந்து தான் அங்கே டின்னர் சாப்பிட போகிறாங்க போல். நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவன் எப்படி சும்மா இருப்பான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நானும் அவன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், என்னையும் இன்வைட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறா. அவள் சொல்கிறா நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே ஃபுட்டெல்லாம் பார்க்குறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ்னால் பிடிக்காது. அப்போ அவன் சொல்கிறான் ரெனுக்கு வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னும் போது சென் சொல்லும் போது இன்றைக்கி மெனு நான் சொன்னது தான் அவன் சமைச்சா அப்படின்னு. அப்போது அவன் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு தானே நீ, அப்போ அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தான் தெரிஞ்சுக்கணும்ல, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோல்ட் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கவே இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறான். போன சென் திரும்ப வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துட்டு உனக்கு இன்னுமே கொஞ்சம் ட்ரைனிங் தேவை, இதெல்லாம் நீ ரீட் பண்ணி கற்றுக்கோ, உனக்கு எந்தெந்த சைட் போனால் எந்தெந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுன்ற ஸ்கில்ஸ்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு. உடனே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது.
ஆகுது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு தான் வீட்டில் வேலை பார்க்குறதே பிடிக்காதுல்ல, ஸோ என்ன பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து இத்தனை நாளாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, தனியாக இருந்தால் என் வேலையை நான் தான் பார்த்துக்கணும், இதெல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவளை ஹேக் பண்ணிவிட்டு நீ ஏன் தனியாக பார்த்துக்கிற, திரும்ப உன் லைஃப்பில் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கையும் நானே பார்த்துப்பேன்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லலை, நீ போய் தூங்கு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கொடுத்த மெட்டீரியல் எல்லாம் நீ யூஸ் பண்ணாத, நாளைக்கு மார்னிங் நீ வா, நான் உனக்கு நிறைய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின்மே சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அவளுக்கு எந்த சைடில் போனால் எப்படி எப்படி ட்ரைவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவன் டீச் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்து அதெல்லாம் பார்க்காம ஹீரோ கொடுத்த லாலிபப்பை சாப்பிட்டுட்டு அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்றவே பார்த்துட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணிவிட்டு நான் சொல்லி கொடுக்குறத நீ கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன், ஏன் திரும்ப உன்னோட லைஃப்பில் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு ரீசன் சொல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல, அதனால என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியுமா, உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மெட்டீரியலை முடிச்சிருக்கேன், ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரிவார்ட் தரணும், இன்னைக்கு நைட் என் கூட சேர்ந்து நீ டின்னர் சாப்பிட போகிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு எனக்கு மூடு இல்லை, இன்னைக்கு நைட் நீ என்னோட வீட்டுக்கே வந்துடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோமே வந்துடுறான். அவங்க 2 பேரும் குக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அம்மா நான் வந்து உங்களை தனியாக பிரிஞ்சிருக்கேன்னா, பட் இந்த டைமில் எப்படி நான் வருவேன், ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு இல்லைம்மா, நான் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு கஷ்டமாகிடும் அப்படின்னும் போது அவங்க அம்மா வந்துட்டு, அம்மா உனக்கு போய் கஷ்டம் வைப்பேனா, உன்னோட வீட்டுக்கு வெளியில் தான் நான் இருக்கேன், டோரை மட்டும் நீ ஓப்பன் பண்ணிடுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு ஐயோயோ இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் வார்ட்ரோப்பில் ஒழிச்சு வச்சுட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரா. அவங்க அம்மா கிட்ட, அம்மா எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வரீங்க, சொன்னால் நானே காலையில் வந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அம்மா வந்தவங்களை வான்னு கேட்காம நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஹீரோயினோட வார்ட்ரோப்பை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் போய் அதை மறைச்சிட்டு, அம்மா இப்போதைக்கு இது ஓப்பன் பண்ணாதீங்க, இது ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குது, இது கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்க அம்மாவும் அவளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஆக்சுவலி இவங்களோட இருக்கிற வீடு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு பக்கமாக இருக்கட்டும் தான் இங்கே ரெண்ட்டுக்கு இருக்கா. அங்கே அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீயும் எத்தனை நாள் தான் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்ப, நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், நான் நல்லா இருக்கும் போதே உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்ல, நாளைக்கு ஒரு பையனை பார்த்துருக்கேன், அவனை போய் பிளைண்ட் டேட்க்கு அட்டன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினால் இல்லைனால போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியல, அவளுமே சரின்னு சொல்லிடுறா. அவங்க அம்மா வந்துட்டு சரி இந்த பக்கம் நான் வந்தனால தான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு வந்தேன், நீ ரெஸ்ட் எடு, நானும் திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு ஷாப் மாதிரி ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டெய்லியும் அதை ஓப்பன் பண்ணணும்ல, ஸோ அதனால தான் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வார்ட்ரோபை ஓப்பன் பண்ணுறா. அப்போ ஹீரோ கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லை, இப்படி போட்டு அடைச்சி வச்சுட்டா உள்ள மூச்சை விட முடியல அப்படின்னு சொல்கிறான். அவகிட்ட என்னை இன்ட்ரடியூஸே பண்ணல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து நான் சும்மா தெரிஞ்சவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன், அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், இல்லைனா என்னோட க்ளோஸாக இருக்க ஒன்றை மாதிரி எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்படியா, அப்போ நான் உனக்கு க்ளோஸ்லாம் கிடையாது அப்படின்னு பேசுகிறான். அவன் நீ போய் தூங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, வீட்டுக்கு போய் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, டேய் நான் கூட வர வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உன்னோட லவர் கூட சேர்ந்து வேற ஒரு பையனை பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்போது அவன் பதறிட்டு வேமா அங்கே ஓடுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆள் வந்து பிளைண்டட்க்கு வந்த ஆள் தான். ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு இதில் இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, என்ன பேபி நான் சும்மா தானே சண்டை போட்டேன், அதுக்கு போய் இந்த மாதிரி பிளைண்ட் டேட்லாம் அட்டென்ட் பண்ணுறேன், நம்ம தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பேசினோடனே அந்த ஆள் வந்துட்டு என்ன ஃபூல் ஆக்கிட்டு இருக்கியா, உன்னை போய் ஒரு பொண்ணு நினச்சி மதிச்சு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், வேற ஒரு பையன் கூட எப்படி நான் உன்னை பார்க்க முடியும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான்.
ஸோ நைட் போல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அப்போ பார்த்தா அவள் ஃப்ரெண்டு கிட்டே சொல்கிறா, ஜுன் வந்துட்டு இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அவள் ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் திரும்ப அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து கண்டிப்பாக அவங்க அப்பா அவன் மேலே டென்ஷன் ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் அவனோட ஃப்ரெண்டுமே ஜுன் கிட்ட உனக்கு தான் அவளை பிடிச்சிருக்கல, ஸோ மேரேஜ்க்கு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நைட் போல் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணிட்டு வரான். அவன் நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்னோட பாத்ரூமில் ஹீட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அவன் பாத்ரூமில் நான் பாத் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் ரொம்ப ரிவீலிங்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோயினால் வேண்டான்னு சொல்ல முடியல. ஸோ போய் பாத் எடுத்துக்கோ அப்படின்னு விட்டுறான். அவன் பாத் எடுத்துட்டு அவன் வந்துட்டு அவன் பாடியெல்லாம் ஷோ பண்ணிட்டு வரான். ஹீரோயினுக்கு ஐயோயோ என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் என்னோட வீட்டுக்கு போகல, நான் இங்கேவே தங்கட்டா அப்படின்னு கேட்கும்போது அவள் அதெல்லாம் முடியாது, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டை விட்டு அனுப்பி விட்டாரா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கும் சேர்த்து அவனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அவன் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு போயிட்டா. அவளை பிரேக்ஃபாஸ்ட்காக இன்வைட் பண்ணுறான். அவள் நான் வரேன்னு சொல்கிறா. பட் அதுக்கப்புறம் அவள் வரவே இல்லை, மதியம் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் கால் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. இந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இங்கே ஹீரோயினோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து, அதாவது அவங்களோட பழைய வீட்டில் இருக்கலாம், அதான் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருக்கா அவள் திங்ஸை பேக் பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது அவள் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். வேகமாக கிளம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஸ்டெப் மாம் கூட அவங்களோட ஸ்டெப் பிரதர் கூட சேர்ந்து அங்கே வந்துடுறாரு. ஆக்சுவலி ரோட்டில் போகும்போது இந்த ஸ்டெப் மாமுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்திருக்கு. அதில் ரோட்டில் பிடிச்சி இந்த ஸ்டெப் மாம் தான் அவங்க அம்மாவை தள்ளி இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு கார் இடிச்சு தான் அவங்களுக்கு அடிபட்டிருந்திருக்கு காலில். ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவங்க அப்பா பார்த்து நீங்கள்லாம் எதுக்குமே தகுதி கிடையாது, உங்களை கூட்டிகிட்டு வந்தனால தான் ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ளே சண்டை வந்துச்சு, இப்போ இவங்கனால தான் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை அப்படின்னும் போது அவர் உன் ஸ்டெப் மாமா எப்படின்னு இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாரு. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவர் கையை பிடிச்சிடுறான். ஸோ இவங்க வேணும்னு தானே தள்ளி விட்டு ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ அவங்க போலீஸ்க்கு கால் பண்ண உடனே அங்கே போலீஸில் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கான்ஷியஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனை உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், அவனை பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆன்ட்டி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் எத்தனை தடவை திரும்ப அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் இவ தான் என்னை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட திங்ஸ்லாம் ஹீரோ கொடுத்துட்டு அவளை பார்த்துப்போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, திரும்ப நீ அவ்வளோ தூரம் ஏன் போகணும், நைட் என்னோட வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நீ அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் கூட போ அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஹீரோயினோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஃபோட்டோ கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை எடுத்து வேகமாக ஒழுக்கிறா. அப்போ ஹீரோ அதை என்னன்னு வாங்கி பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃபோட்டோ அவங்க ஸ்கூலில் இருக்கும்போது இந்த மாதிரி. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஃபோட்டோ இன்னும் உன்கிட்ட இருக்கா, ஸோ அப்போது நீ இன்னும் என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்க, பட் ஏன் நீ வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, ஏன் என்னை விட்டுட்டு போன, எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குறதுக்காக போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. அவள் டீச்சர்கிட்ட போய் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி ஜுன்னோட ஃபோட்டோவை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே மிமோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அதுதான் நம்ம ஹீரோவோட அப்பா அவனுக்காக பார்த்த பொண்ணு. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ திரும்பி ஜுன்னோட லைஃப்பில் வரணும்னு நினைக்காத, அது கண்டிப்பாக முடியாது, நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு அவள் ஓவராக பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஜஸ்ட் சைல்ட்ஹுட்லேருந்து என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், என் மனசில் எப்போவுமே அந்த மாதிரி உன்னை பார்த்ததே கிடையாது, ஸோ நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சு பேச அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அவன் வந்துட்டு வீட்லேயே விட்டுற அவங்க அம்மாவுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் சொல்கிறா நான் இதை பற்றி இன்னும் யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நைட் போல் அவன் டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருக்கான். அங்கே அவங்க அப்பா நிமோக்கும் அவனுக்கும் சேர்த்து அடுத்த மந்த் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாரு. அந்த மிமோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் இவ்வளோ லவ் பண்ணவே இல்லை, நான் எப்படி இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அவங்க அப்பா வந்துட்டு எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, திரும்பி நீ அவள் கூட சேர்ந்து தானே சுற்றிட்டு இருக்க, அவகிட்ட ஆல்ரெடி நான் பேசினது அவளுக்கு பத்தலை போல், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோ நான் அவங்க பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட எங்கள் அப்பா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மீட் பண்ணாரா, அவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயினால் எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஹீரோயினை வந்து அவங்க அப்பா மீட் பண்ணி பேசினாருன்ற விஷயமே தெரியாது. இப்போ தெரிஞ்சிருச்சுன்னும் போது அவள் மறைக்க விரும்பலை. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னை விட்டுட்டு போனால் நான் ரீசன் தேடிட்டே இருந்தேன், பட் அதை என்னோட அப்பானால தான் என்னால் நம்ப முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிரிஞ்சு இருக்க விரும்பலை, நான் உன் கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். ஸோ அங்கே வச்சு சொல்கிறேன், உன் லைஃப்பில் திரும்ப எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அவளுமே அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவங்க அப்பா திரும்பவுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆல்ரெடி நீ பண்ண ப்ராமிஸை மறந்துட்டு போயிட்டியா, நீ என் பையன் லைஃப்பில் எதுக்கு திரும்பி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது ஏதோ அறியாத வயசு நான் விட்டுட்டு போயிட்டேன்னு கூட வச்சுக்கோங்க, பட் உங்களை பற்றி உங்கள் பையனுக்கும் தெரிஞ்சிருச்சு, இப்போ நானும் அவனை விட்டுட்டு போகணுன்ற நினப்பில் கிடையாது, ஸோ நாங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேசிடுறா. அவங்க அப்பாவால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா 2 பேருமே அவங்க டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போயிடுது. காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாக்கான மெடிசன்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறா. அங்கே பார்த்தா மிமோ கிட்ட அங்கே இருக்க ஒரு பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் தான் ஸ்டாண்ட் எடுத்து அவளை காப்பாற்றுறா. ஸோ மிமோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நானே உன்னை மீட் பண்ணி பேசணுன்னு தான் நினச்சேன், எவ்வளோதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அவனோட மனசு மாற போகிறது கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணி என் கூட இருக்க வச்சாலும் அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், ஸோ இந்த லைஃப்பில் ஜூன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் காட்டுறாங்க, நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமாக மின்னல் வெட்ட ஆரம்பிக்குது. ஸோ அவளுக்கு இப்போ என்ன பண்ணன்னு தெரியல, அவள் அது ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷனாக இருக்குது. ஜூன் வந்து காண்டாக்டில் தான் இருக்கான், பட் அதுக்கப்புறம் அந்த காண்டாக்ட்மே டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இப்போ ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் கையில் தான் இருக்குது அந்த பிளேனை சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுமே எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, அங்கே இருக்க எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியா நம்ம ஹீரோயின் வந்து சேஃபாக பிளைனில் லேண்டும் பண்ணிடுறா. ஸோ அங்கே ஜூன் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே போனோடனே ஹக் பண்ணிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், பட் நீ எனக்கு பிரேவன் தெரியும், ஆனாலும் எனக்கு பயம் வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு என்ன 2 பேருக்குள்ள எல்லாம் சரியாகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஹீரோ கையை பிடிச்சிட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஹீரோயினுக்காக ஹீரோவே சமைச்சு தரான். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ லேட்டாக காட்டுறாங்க, அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்றாங்க. அவள் தான் அவளோட குரூப்புக்கு வந்து கேப்டன் ஆகிடுறா. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் அந்த மாதிரி ஃப்ளைட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டை அசிஸ்டன்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ அவள் எல்லாரும் முன்னாடியும் வச்சு நம்ம ஹீரோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற ரிங் கொடுத்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, ஹீரோயினும் ஹாப்பியாக இருக்கா. அவள் மறுபடி போகிறா. ஸோ அங்கே மைக் மூலியமாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறா. ஆக்சுவலி இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால அவள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே விஷயமே பண்ணுறா. எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.